முரசுங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். பன்னெண்டு வயது பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிறாங்க. சொந்த தகப்பன், தாய் எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிறாங்க. இந்த நியூஸை வச்சு நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்த பிற்பாடு சில கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்ட பிற்பாடு அவர்களுக்கு இடையில குழந்தைகள் இருக்குமா இருந்தா, அதுவும் ஒரு தாய்கிட்ட வளர்றதா இருந்தா, அந்த தாய் மறுமணம் செய்யும் போது அந்த இடத்துல வார ஆண் அந்த பெண்ணின் குழந்தைகளை எவ்வாறு பார்ப்பார்? சொந்த தகப்பனே தாம் பிள்ளைய விபச்சார செயல்களில் ஈடுபடுத்தியிருக்கும் போது பிற நபர் ஒருத்தர் எவ்வாறு அந்த பிள்ளைகளை பார்க்க முடியும்? ஒரு தந்தையா? எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேர், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்பீங்க. சில ஆண்கள்கிட்ட வாழ்ற பெண் பிள்ளைகளும் இருக்கு, பெண்கள்கிட்ட வாழ்ற பெண் பிள்ளைகளும் இருக்கு, ஆண் பிள்ளைகளும் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைகளால் பிரிவுகள் ஏற்பட்ட ஆணோ சரி பெண்ணோ சரி, அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கும் போது தன்னையும் தான் பிள்ளைகளையும் சரிவர பார்க்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து தேர்ந்தெடுங்க. உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை உங்களுக்கு சரியில்லாமல் போனாலும் நீங்கள் ரெண்டாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை சரியான வாழ்க்கையை பார்த்து தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு தேர்ந்தெடுக்க கஷ்டமாக இருந்தால் அந்த குழந்தைகளை சரியாக பார்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கைகளை ஆரம்பிக்க பாருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் தானாகவே ஒரு விதமான வலி ஏற்படுது. எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நான் எல்லா ஆண்களையும் குறிப்பிட்டு சொல்லலை. எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் யார் நல்லம் யார் நல்லம் இல்லைங்கிறது. ஒரு மாதம் 2 மாத பழக்கங்களை வைத்து நம்ம யாரையும் முடிவெடுத்து விட முடியாது, இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று. நம்மளுடைய ஆரம்ப வாழ்க்கையில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோமா, ரெண்டாவது வாழ்க்கையில் நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதை சரியான முறைக்கு சிந்திச்சு செயல்படுத்தி எடுக்கிறது தான் நமக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்குமான வெற்றி.